ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சூர்யா. இன்றைக்கி சண்டேன்னா நான்வெஜ் இல்லாமல் எப்படி? ஸோ இன்றைக்கி ப்ரான்ஸ் வாங்கலான்னு முடிவு பண்ணிவிட்டு நாகவரா பெங்களூரில் நாங்கள் இருக்கோம். ஸோ சின்ன ஃபிஷ் மார்க்கெட் அங்கே போயிட்டு ப்ரான்ஸ் வாங்கினேன். 250 கிராம்ஸ் 150 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. ஸோ அதை வாங்கிக்கிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து ரைஸ் வடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் தான். ஸோ எங்களுக்கு இந்த ரைஸ் போதும். எப்போவுமே ரைஸை அளந்துட்டு திரும்ப கொஞ்சோண்டு ரைஸை நம்ம வந்து எடுத்த இடத்துலையே வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ தட் ரைஸ் வந்து அல்ல வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் ஒரு மாமியார் திங்ஸ்ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து ரைஸை நான் கழுவிட்டு வேக போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ப்ரான்ஸ் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ப்ரான்ஸ்க்கு நடுவில் வந்து பிளாக் கலரில் ஒரு அழுக்கு இருக்கும். ஸோ அதை எடுக்கணும். அதை எடுக்காமல் நம்ம சமைச்சோன்னா சம்டைம்ஸ் வயிற்றில் வந்து பிரச்சனை வரும். ஸோ அதை ஃபுல்லாக டிவைன் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணணும். எல்லா ப்ரான்ஸையும் அந்த மாதிரி தான் ஒன்று ஒன்றா கோடு போட்டு எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். பிகாஸ் ஹெல்த் இஸ் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ப்ரான்ஸில் வந்து கவுச்ச வாசனை வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி கழுவுனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல் போயிடும். நெக்ஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிடுறதுக்கு காய்கறிலாம் கட் பண்ணிவிட்டு 2 வெங்காயம் 2 தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகா. நெக்ஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பை போடுறேன். என்னோடய மசாலா வெரி வெரி பேசிக், ரொம்ப சிம்பிள் மசாலா தான். பட் டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் நிறைய மசாலா சேர்த்து ரொம்ப பண்ணிங்கன்னா அது எப்படி முடியும்னு தெரியாது. பட் நமக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக டேஸ்டியாக பண்ணுறதுக்கு சிம்பிள் மசாலா போதும். ஸோ கடுகு உளுத்தம் பருப்பை வெடித்ததுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா சாட்டே பண்ணணும். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளியை வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் எந்த மசாலா இருந்தாலும் அது ரொம்ப டேஸ்ட்டாக வரும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு கொத்தமல்லியும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ உங்களுக்கு லைட்டாக தீர மாதிரி இருந்து அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. அதை நான் க்ளோஸ் பண்ணி வேக வைக்கிறேன். ஸோ இது நல்லா மேஷி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். சைட் பை சைட் ரைஸும் கொதிச்சிட்ருக்கு. நான் அப்பப்போ செக் பண்ணிப்பேன். பிகாஸ் ரைஸ் குழஞ்சிடக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து சாம்பார் மசாலான்னு சொல்லுவாங்கள்ல வீட்டில், இது என் மாமியார் ரெசிபி. இது வேணும்னா சொல்லுங்கள். ஸோ ஃபைனலாக போட்டு நல்லா சாட்டே பண்ணணும். சாட்டே பண்ணிவிட்டு நீங்கள் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. ஸோ தட் இந்த மாதிரி உங்களுக்கு மேஷியாக கிரேவி கன்சிஸ்டன்சியில் வரணும். இப்படி இருந்தால் தான் ப்ரான் மசாலா நல்லா இருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரான்ஸை போட்டுக்கோங்க. ப்ரான்ஸோட குக்கிங் டைம் ஜஸ்ட் 7 to 8 minutes தான். அதுக்கு மேலே நீங்கள் குக் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹார்டாக ரப்பராகிடும். ஸோ நீங்கள் மசாலா ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ப்ரான்ஸை சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு ரப்பர் மாதிரியும் ஆகாது, ப்ரான் மசாலா டேஸ்டியாகவும் இருக்கும். ப்ரானோட ஜூஸஸும் கரெக்டாக அதில் செட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நான் சாட்டே பண்ணிவிட்டு லைட்டாக இந்த ப்ரான் வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன். தென் க்ளோஸ் பண்ணி நீங்கள் நல்லா ஒரு 7 to 8 minutes அதை வேக வைக்கணும். ரைஸும் வெந்துடுச்சு. ஸோ ரைஸை நான் எப்போவுமே வடித்து தான் சாப்பிடுவேன். நீங்களும் வடித்து சாப்பிட்டு பாருங்கள். குக்கர் ரைஸை விட நீங்கள் வடித்து சாப்பிட்டிங்கன்னா உங்களோட ஃபுட்டோட டேஸ்ட் ரொம்பவே அதிகமாக தெரியும், டிஃப்ரென்ஸாக தெரியும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளஸ் வந்து வடித்து சாப்பிட்றது தான் உடம்புக்கும் நல்லது. ப்ரான் மசாலா கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொரியாண்டர்ஸ் தூவினீங்கன்னா ஃப்ளேவர்ஃபுல்லான ப்ரான் மசாலா ஃபார் த லன்ச், அதுவும் சண்டே லஞ்சுக்கு ரெடி. நாங்கள் இப்போ சாப்பிட போகிறேன். தட்டில் கொஞ்சமாக ரைஸ் எடுத்துக்கிட்டு தென் நான் இன்றைக்கி கஷ்டப்பட்டு சமைச்ச ப்ரான் மசாலாவும் வச்சுக்கிட்டேன். ஓகே, இது ரெண்டுத்துக்கும் குழம்பு என்ன வச்சா காம்பினேஷன் சூப்பராக இருக்கும்? கரெக்ட், ரசம் தான். ரசம் ப்ரான் மசாலா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.